ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கும். நேற்று நம்ம அனலைசிஸ் பண்ணியிருந்த மாதிரியே இந்த இடம் வந்து வெர்ஜின் சிபிஆர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வெர்ஜின் சிபிஆர் கீழேயே ப்ரீவியஸ் டே லோ வந்துருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் லைனோட பார்த்தீங்கன்னா S1 வந்தது. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனோன்னே இங்கேருந்து இந்த டே லோ ஹோல்டாகி பையிங் போயிட்டு தென் அங்கேருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் கிடச்சிது. ஃபஸ்ட்டு இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடில் செல்லிங் எடுக்கிறவங்களுக்கு இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லி இந்த மாதிரி வெர்ஜின் சிபிஆர் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆச்சு. ஸோ சப்போர்ட் ஆக்ட் ஆனால இங்கேருந்து ஒரு டபிள்யூ ப்ரைஸ் செக்ஷன் நல்ல ஒரு பையிங் வந்து இந்த இடத்துல பையிங் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சிபிஆரோட டாப் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். யூஷுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பிளான் ஆஃப் ஐடியா எப்படி நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவட்ஸுங்கிறது நான் என்ட்ரி ஆஃப் ட்ரேடுக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு வெயிட் பண்ணுவேனே தவிர, அதாவது நான் வந்து ப்ராப்பரான பிவட் கிட்ட பையிங் என்ட்ரி கொடுக்குறேனா, இல்லை ப்ராப்பரான பிவட் கிட்ட செல்லிங் என்ட்ரி கொடுக்குறேனா, அதுக்காக தான் பிவட் ஏதாவது இருக்குது அதை பார்க்க தான் பிவட் மேனேஜ் பண்ணுவேன். மற்றபடி கேண்டில் ஸ்டிக் பேஸில் தான் ட்ரேட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீட்டாக வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர் கிட்ட வந்துட்டு ஒரு பையிங் ட்ரேட் கிடச்சிருந்தது. ப்ராஃபிட் வந்து நீங்கள் சிபிஆர் கிட்ட வந்துட்டு புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல பையிங் ட்ரேட். அதே மாதிரி சிபிஆர் டு நம்மளோட க்ளோசிங் ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் ஒரு செல்லிங் ட்ரேடும் கிடச்சிருந்தது. நேற்று நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி தான் இன்றைக்கான ட்ரேட் ஈஸியாக கிடச்சிருந்தது. ஸோ பார்க்காதவங்க நேற்று அனாலிசிஸை வந்து நான் ஐ பட்டனில் வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா அப்போ தான் கிடைக்கும். மார்க்கெட்டில் கண்டினியூட்டியாக ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு மார்க்கெட் பற்றி ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே நியர்லி 1 இயர் ஆகும். எடுத்தோன்னே ஒரு ஸ்ட்ராட்டஜி வாங்கி யாராலையும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகவே முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கதை சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், ஆல்கோவில் சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா வந்துட்டு சொல்கிற டைம் பாஸ் கதை தான். ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க, தே ஆர் ஆல் ஸ்கேமர்ஸ். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான், ஹார்ட் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் மார்க்கெட்டில் வந்து உங்களால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் திங். ஸோ நாளைக்கான மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு திங் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நேற்று அனலிசிஸில் நான் சொன்னேன் கீழே வந்து வெர்ஜின் சிபிஆர் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், மேலே இந்த இடம் வந்து ஒரு செல்லிங் ஜோனாக டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்றத மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ஆட் பண்ண வேண்டியது க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,455. ஓகேங்களா, ஒன் செகண்ட் எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம். 52,455. ஓகேவா, மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் எல்லோ லைன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் நான் எப்போவுமே எல்லோ லைனில் தான் மார்க் பண்ணுவேன். புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், 52,455. ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து லோ. ஸோ இதை வந்து ஆரஞ்சு லைனில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், 52,162. அதேமாதிரி ப்ரீவியஸ் டே ஹை வந்து 52,660. ஓகேங்களா, அதையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணலாம். ஸ்டில் வந்து கீழே வெர்ஜின் அப்படியே தான் இருக்குது, பைபாஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வெர்ஜினையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வெர்ஜினும் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு டுமாரோ சிபிஆர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் டே வீக் ஹை அண்ட் லோ வச்சுக்கலாம், டே ஹை லோ வந்து எடுத்துட்டாச்சு. ஸோ இப்போ இப்படி தான் இருக்க போகுது நாளைக்கான சிபிஆர். ஸோ ஒன் டேல சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இண்டிகேட்டர் எல்லாமே ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணும்போதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் நேற்று ஒரு இன்வெர்டட் ஹேமர் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த கேண்டில், அதாவது இந்த நெகட்டிவ் பின் பாரோட லோ வந்துட்டு ஒரு டார்கெட் 51,700 ரேஞ்சு, மேலே இந்த இன்வெர்டட் ஹேமரோட நீடில் வந்து 52,800, நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதில் ஒரு 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 இடத்துல ட்ரெண்டிங்காக உங்களுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மறுபடியும் ஒரு இன்சைடட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக பாருங்கள் அனலிசிஸை. இப்போ வந்துட்டு இந்த லாஸ்ட்டு ஸ்விங் இருக்குல்லையா 52,455, இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு 52,455 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டுச்சு மார்க்கெட் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிராஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், இந்த ஜோனை கிராஸ் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, நியர்லி இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான் வந்து 53,000 நெக்ஸ்ட் ரவுண்ட் லெவல். அதாவது 52,800 ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவலான 53,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அனலிசிஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்விங்கை மெயின்டைன் பண்ணும்போது பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு உங்களோட டார்கெட்ஸ் வந்து ஸ்டெப் பை
ஸ்டெப் வச்சுக்கோங்க. இந்த ஜோன் இன்னைக்கு செல்லிங்க்கு வந்திருக்கு இல்லையா ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த ஜோனை ஃபர்ஸ்ட்டு கிராஸ் பண்ணும். கிராஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 52,800 அப்புறம் 53,000 அந்த கேப் வரைக்குமே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேப் டவுன் ஆகுது, ரொம்ப பெரிய கேப் டவுன் இல்லை, இந்த லாஸ்ட் ஸ்விங்குக்கு கீழே கேப் டவுன் ஆகுது அப்படின்னா இம்மீடியட்டாக செல் பண்ணாதீங்க. இந்த லாஸ்ட்டாக இருக்க 52,200 வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிட்டனால அதுவும் லாஸ்ட் 2 டேஸ்லயே இந்த இடம் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் புல் பேக்கில் வந்துட்டு செல் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா கேப் டவுன் ஆனோடனே இம்மீடியட்டாக செல் பண்ணாதீங்க. கேப் டவுன் ஆன பையிங்க்கு பார்க்காதீங்க. இட் பிகேம் நெகட்டிவ் தான். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு கீழே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் செல்லிங்கில் புல் பேக்கில் வந்துட்டு செல் பண்ணுங்க. அதான் நான் சொல்வேன். அண்ட் டார்கெட் ஓப்பன் டார்கெட் கீழே 51,900 வரைக்குமே, கீழே இந்த நீடில் பார்த்தீங்களா 51,750 வரைக்குமே டார்கெட் இருக்குது. ஓகேங்களா? கீழே வந்துட்டு என்ன டார்கெட் இல்லாமல் போயிட போகுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ 51,750 வரைக்கும் வீக்லி லோ வரைக்குமே உங்களுக்கு வந்து டார்கெட் இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி வெரி பிக் கேப்பை பெரிய பிக் கேப் டவுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? சிம்பிள் அனாலிசிஸ் தான். லாஸ்ட் ஸ்விங்கை மெயினாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனா இல்லை ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸ்விங்குக்கு கீழே கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பையிங்கும் பண்ணாதீங்க, செல்லிங்கும் பண்ணாங்க. ஹேவ் பேஷன்ஸ் ஃபார் ட்ரேடிங். ஸோ இந்த ஜோன் மல்டிபிள் டைம் 52,200 டெஸ்ட் ஆயிருக்கனால ஒன்ஸ் இது பிரேக் டவுன் ஆச்சுன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் புல் பேக்கில் செல் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அனாலிசிஸை சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ தட் ட்ரேடிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ரிஸ்க் ரிஸ்ட்ரோட ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இந்த சிம்பிள் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ தட் நீங்கள் ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போதும் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ தென்.